சனீஸ்வரா, தாங்களா? உன்னிடம் நான் பேச வேண்டும். வந்து பேசிக் கொள்கிறேன். இப்போது அவசரமாக உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன். அது விஷயமாகத்தான் நானும் பேச வந்தேன். பக்தர் எனது பரம பக்தன். பாவம், அவனை விட்டுவிடு. உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, 7.5 ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பாவம் அவன், அவனை விட்டுவிடு. ஓ பரந்தாமா, உங்களுக்காக வேண்டுமானால் 7.5 மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன். ஐயோ பாவம். சரி, 7.5 நாள் வேண்டாம். ஓ, சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே. சரி, ஒன்று செய். வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள். 7.5 நாழிகை நான் பிடித்தாலும் 7.5 ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா? அடடா, காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டேனே. அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது. எள்ளு தொகையில சிரார்த்தத்துக்கு தானே சேர்த்துக் கொள்வார்கள். எள்ளு திருக்க நமது செய்ய நேரம் இல்ல, அதனாலதான். சனியன் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா? இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான். மூதேவி, பீட. நான் என்ன பண்றது? அரிசி பூராவும் ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் வந்து படிக்கட்டுமா? சரித்திரம் பிடித்த சகோதரர் வேண்டாம். பட்டரை பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததைப் போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம். சனியே, அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை. அதனால் தான் எரிந்து விழுகிறார். எல்லாம் உன் தரித்திரம் தான். பொருள் வந்து சேரவில்லை. அம்மா, சம்பந்தி ஆத்துக்காரர்